கும்ப ராசிக்காரங்க இந்த 2025ல கடன் தீருவதற்கும், பணம் பெருகுவதற்கும் என்ன மாதிரியான விஷயங்கள செய்யணும் மேம்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சந்திரனா வருவாரு. இவங்க லைஃப் எப்படின்னா ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்கும். கடனை வாங்குவேன், கடன் அடைப்பேன். திரும்ப ஒரு கடன் வாங்குவேன், கடன் அமைப்பேன். இதுக்கு என்னடா ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து தசாபுத்தி நல்லா இருக்கும்போது அந்த கடன்னால சொத்தை வாங்கி பெருக்கிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டுவாங்க. இங்க நமக்கு என்ன தெரியுது, கோச்சாரத்தை மட்டும் பார்க்கலைன்னா இந்த சைக்கிள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல இருக்குன்னு தெரியுது. அப்ப எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும். கடன்னால பெனிஃபிட் ஆகிறோமா, கடன்னால கஷ்டப்படுறோமா? கஷ்டப்படும் பட்சத்துல அந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும். அதுக்கான டைமா 2025 எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்ம சனி விலகுது, ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அந்த விஷயத்த கும்பம் பண்ணிக்கும் பட்சத்திலே கடன்ல இருந்து தப்பிப்பாங்க. இந்த வருஷம் கடனை அடைக்கிறதுக்கான அத்தனை அம்சமும் கும்பத்துக்கு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. கடனை அடைக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க தான் இந்த 12 ராசிகள்லையும் யார் அதிகமாக கடன் அடைப்பானா கும்பம் தான். அப்போ 2025 சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி 6ஆம் அதிபதியா சந்திரன் இருக்கிறதுனால ட்ரேடிங்குள்ளே போகலாம். சூரியன் லக்னத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காராங்கிறத மட்டும் பார்த்துட்டு ட்ரேடிங்குள்ளே இறங்குறதுங்கிறது நல்லது. அது தவிர்த்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே இவங்க பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸு ஸ்பெக்குலேஷன்ஸ்குள்ளே போகக்கூடாது, பிளைண்ட் கேமுக்குள்ளே போகக்கூடாது. மேம் இப்போ இவங்க வந்து பணவரவை அதிகரிப்பதற்காக 2025ல இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுனாலுமே ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி காகத்துக்கு அடிக்கடி சாப்பாடு வச்சுக்கிறது, தன்னை தான் இருக்கிற இடத்த கொஞ்சம் ஹைஜீனாக க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த 3மே ஆன்மீக பரிகாரத்தில் தான் வரும். ஏன்னா கொஞ்சம் அன்டைடியாக கிளன்லினஸ் இல்லாத இடங்களில் சனி தங்குவார். சனி தங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, நெகட்டிவாக தங்க ஆரம்பிச்சிருவார். அப்போது இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம என்விரான்மெண்ட்னால நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். அப்போ என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறதும், நான் சொன்ன அந்த காகத்துக்கு அடிக்கடி சாப்பாடு வச்சுக்கிறதும், ஆஞ்சநேயர் வழிபாடு, ஸ்ரீராம ஜெயம்ங்கிறத அடிக்கடி சொல்கிறதுமே வந்து கும்பத்துக்கு நல்ல பெனிஃபிட் தரும். மேம் அவங்க போயிட்டு வர வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக போயிட்டு வர வேண்டிய கோவில் திருநள்ளாறு தான். திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்கன்னே நல்லாயிருக்கும். நம்ம நினைப்போம், நம்ம என்ன சனி பயிற்சினா தானே போகணும், ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இல்லை. சனியோடைய பாசிட்டிவான கதிர்வீச்சு இருக்கக்கூடிய ஒரு இடம் திருநள்ளாறு. அங்கே எப்போ வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ கும்பம் திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மீன ராசிக்காரங்க இந்த 2025ல கடன் தொல்லையிலிருந்து வெளியில வருவதற்கும் பணவரவை அதிகரிக்கிறதுக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்ன விஷயங்கள் மேம்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் தன் குடும்பத்துக்காக கடன் வாங்குவாங்க கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பட் தன்னை பார்க்க மாட்டாங்க. ஒரு தொழில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து பிஸ்னஸ் செக்டாரில் உள்ள மீனத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். தொழில் ரொம்ப நாளாக நஷ்டத்தில் போயிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி ஜென்ம சனி வருது. இப்போ கடன் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும், கண்டிப்பாக மீனத்துக்கு கடன் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். கடன் இருக்கும் பட்சத்தில் தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போகுதுன்னா ஒன்று தொழிலை மாற்றுங்க, இல்லை தொழிலை ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் தொழிலை தொடர்ந்துக்கலாம். ஏன்னா இப்போ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் நீ பிஸ்னஸ்க்கு லாய்க்கே இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இதை விட பெருசாக கூட ஃப்யூச்சரில் பண்ணலாம். அப்போது ஒரு ப்ராட் வியூ அப்படிங்கிறது வேணும். நம்ம யார் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதில் செலவாயிட்ருக்கு, கடன் எங்கே போகுதுங்கன்னு. இல்லை நான் உன்னை பிடிச்சிட்டேன், அதை விடவே மாட்டேன்னு இறுக்கி பிடிக்கும்போது முள் என்ன பண்ணும், கையை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிரும். இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தாலே மீனம் பெரிய கடன் பிரச்சனைகளில் மாட்டாமல் இருக்கலாம். மேம் மீன ராசிக்காரங்க 2025ல எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேம்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சொத்து ஏதாவது இருக்குன்னா அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ ஒரு வீடு தர்றாரு அப்படின்னா அதை வாங்கி விற்று எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அது பல்கி பெருகும். ஏன்னா அப்பா மூலமாக லாபம் அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்கும், அதில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சூரியன் தான் 6ஆம் அதிபதி. ஸோ நேர்மையாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். குறைஞ்ச முதலீட்டில் எனக்கு நிறைய லாபம் வேணும்னு யோசிக்கக்கூடாது. நம்ம என்ன முதலீடு போடுறோமோ அதுக்கு தகுந்த லாபம் இருந்தால் போதும், இயர் ஆன் இயர் இது அப்ரிஷியேட் ஆனால் போதுங்கிற நோக்கத்தில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, இதில் போடு மச்சான், என் ஃப்ரெண்டு சொன்னான், நீ 1 லட்சம் போடு, நான் 2 லட்சமாக எடுத்துறேன், அதை மட்டும் நம்பாமல் இருந்தீங்கனாலே இந்த வருஷத்தை நீங்கள் உங்கள் காப்பாற்றிக்கலாம். மேம் மீன ராசிக்காரங்க இந்த வருஷம் போயிட்டு வர வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எந்திக்கிறேன், விளக்கேற்றுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இதிலேருந்து நம்மளை காப்பாற்றும். டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்க முடியலனாலும் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த வெள்ளி செவ்வாயிலையாவது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தெய்வம் ஒன்று தான், குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும்.